ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஒரு அழகான பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க, மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா அப்படியே அழகாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பையனுக்கு ஃபாரினில் வேலை கிடைச்சி ஃபாரின் போயிடுறான். இந்த பொண்ணு அவங்க ஊர்லேயே இருக்குது. அப்படியே கொஞ்ச நாளில் அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு இருக்குது. இதே நம்ம ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுது, எவ்வளோ மருந்து வாங்கி போட்டு பார்க்குது. கொஞ்சம் கூட சரியாகல. அது மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் அவன் வேலை முடிச்சு ஃபாரின்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு காலிங் பெல் அமுக்குறான். இந்த பொண்ணு போயிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குது. வந்துட்டானே, நம்மளை இப்படி இந்த நிலைமையில பார்த்தானா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், ஒருவேளை நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு போயிட்டு மெதுவாக கதவை திறக்கிறா. கண்ணாடி போட்டிருக்கான். கேட்குறான், என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைம்மா, அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதில் என்னோட கண்ணு ரெண்டும் பார்வை இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பேசுறது என்னன்னே தெரில. அப்படியே அவனை கைத்தாங்களா பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்க அப்படியே வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு இறந்துருது. இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட சமாதியில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட், அந்த பையன், அவன் போய் நிற்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், இவ்வளோ நாள் நீ உன்னோட ஒய்ஃபு சந்தோஷமாக இருந்த, அவளோட வழிகாட்டுதலில் நடந்துட்டு இருந்த, இனி உனக்கு யார் இருக்கா, நீ எப்படி உன்னோட வாழ்க்கையை எப்படி மூவ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் சொன்னானா, கண்ணாடியை கழட்டிட்டு, நண்பா, என் கண் இன்னும் போகலடா, அவளுக்கு அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறது அப்படி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவள் கஷ்டப்படுவா, அதனால தான் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொன்னானா. எவ்வளோ அழகு இல்லை? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் அது உண்மையாயிருச்சு. கண்ணு இல்லாத மாதிரி நடிக்கிறதும் காதல் தான். இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சில் யாகவே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாயிலே காலம் தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம்